கிறிஸ்தவம் என்பது அல்லது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த வாழ்வு என்பது இதை செய்யாதே என்று சொல்லக்கூடிய சட்ட வழிமுறைகளை கடைபிடிப்பது அல்ல. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் ஃபாலோயிங் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அததான் நம்முடைய திருச்சபையின் தந்தையர்களுள் ஒருவரான ஜான் கிறிசாஸ்டம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, இட் இஸ் நாட் a burden of heavy loss but it is an wedding invitation என்று சொல்லுகிறார். ஆக கிறிஸ்தவம் என்பது சட்ட புத்தகங்களை கடைபிடிப்பது அல்ல, மாறாக உறவு நிலைகளில் வாழ்வது. கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவு நிலையில் நாம் ஆழமாக இணைந்திருப்பது, நம்மோடு நாம் கொண்டுள்ள உறவு முறை, நமக்கும் நம் சகோதர சகோதரிகளோடும் உள்ள உறவு முறை, நமக்கும் இந்த இயற்கைக்குமான உறவு முறை என்று கிறிஸ்தவம் என்பதே உறவுக்கான வாழ்வுக்கான அழைத்தல். இந்த உறவுகளை என்றாவது நாம் தொலைக்கின்ற பொழுது மீண்டும் அந்த உறவை பெற்றுக்கொள்வதற்காக நாம் நோன்பு இருக்கலாம். ஆக நோன்பு நமது உறவை வலுப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பதே அந்த உறவு வாழ்விற்கான அழைத்தலாக இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்தவ திருமணங்களை சொல்லுகிற பொழுது அது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். அது ஒப்பந்த உறவு அல்ல. ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் இரண்டு தாரரும் தனக்கான ஒப்பந்த சரத்துகளை எழுதுவார்கள். அந்த ஒப்பந்தம் மீறுகிற பொழுது அந்த ஒப்பந்தம் முறிக்கப்படுகிறது. ஆனால் நமது கிறிஸ்தவ திருமணங்கள் உடன்படிக்கை உறவை கொண்டிருக்கிறது. உடன்படிக்கை உறவு என்பது உடைபடாத முத்திரையை கொண்டிருக்கிறது. அந்த உறவை எக்காலத்திலும் யாராலும் உடைக்க முடியாது. இறப்பு மட்டுமே அந்த உடன்படிக்கை உறவிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்பது கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. அதனால்தான் கிறிஸ்தவ திருமண திருப்பலிகளில் அந்த வாசகங்கள் இடம்பெறும். எப்படி ஒரு மணமகளும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால், இந்த கிறிஸ்து இந்த திரு அவையை எப்படி அன்பு செய்தாரோ, இந்த கிறிஸ்து இந்த திரு அவை எப்படி அன்பு செய்தார்? நாம் நல்லவர்கள் என்பதற்காக அவர் உயிரை கொடுக்கவில்லை. நாம் பாவிகளாக இருந்த பொழுது நமக்காக அவர் மனித பிறப்பை எடுத்தார், பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தார் என்றுதான் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்து இந்த மக்கள் மீது, இந்த திரு அவை மீது கொண்டுள்ள அன்பு உறவிற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் உறவிற்காக வாழ வேண்டும் என்பது இன்றைய நாளின் முதல் அழைத்தலாக இருக்கிறது.